ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 45 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஜூன் 14ஆம் தேதி அன்று புதாத்திய யோகங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படுகிறது. இந்த புதாத்திய யோகத்தினுடைய தாக்கத்தினால இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல முக்கியமான திருப்பங்களும் ஏற்படுகின்றன. அந்த ஒரு திருப்பங்களானது இவர்களுக்கு சாதகமாக அமைய போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த புதாத்திய யோகத்தினால நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது ரொம்ப அவசியங்க. அதே போல் இந்த மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகிறதா. ஸோ அதனால் ரிஷபராசியில் புதன் குரு சூரியனுடைய செயற்கையானது பார்த்திங்கன்னா நடப்பது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கும். அதேபோல் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றங்களும் இப்போதைக்கு இல்லை. அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்ர பயிற்சியானது நடக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பங்களானது ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். அதேபோல் பல விஷயங்களானது உங்களுக்கு நெருக்கடிகளையும் ஏற்படுத்தலாம். அந்த ஒரு நெருக்கடியான சூழல்கள் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விதத்தில் தோன்றும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவுகள், குடும்பத்தில் சண்டை, சகோதரர்களினுடைய உறவில் சிக்கல், உடல் ஆரோக்கியங்களினுடைய பாதிப்புகள் போன்றவை இந்த மாதிரி ஏற்படலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழில் வளர்ச்சியானது உங்களுக்கு தாமதமாகுங்க. அதேபோல் கடினமாக பார்த்திங்கன்னா முயற்சி செய்ய வேண்டும். சகோதரர்களினுடைய பிரச்சனைகளானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது. அதனால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கவனங்கள் உங்களுக்கு தேவை. திடீர் செலவுகளானது உண்டாகலாம். வேலை மற்றும் தொழில் மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். முன்னேற வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கலவையான ஒரு காலகட்டங்களாகவும் இது இருக்கும். அதேபோல் இந்த மாதத்தினுடைய 2ஆம் பாதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரங்கள் மற்றும் அரசு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே போல் இந்த காலகட்டங்களானது கூடுதல் வருமானத்திற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். செல்வங்கள் உங்களுக்கு பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய கடின உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கும். உங்களுக்கு சில சிறப்பு மரியாதைகளும் வழங்கப்படலாம். கமிஷன் மற்றும் ஒப்பந்தத்தில் பார்த்திங்கன்னா பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரங்கள் மிகவுமே சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் நீங்கள் செலவிடப் போகிறீர்கள். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த செவ்வாயானது மேச ராசியினுடைய ஆட்சியாக அமர்வது கடுமையான செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துமா. அதே போல் குடும்பம் சகோதரர்களுடைய வழியில் பார்த்திங்கன்னா ஏதேனும் சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். கொஞ்சம் பொறுமையாக இருப்பதும் அவசியம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும். அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அனுகூலமற்ற நிலையை குறிக்குங்க. அதேபோல் எதிலுமே பார்த்திங்கன்னா குறுக்கு வழியை நீங்கள் எடுக்கவோ அல்லது விதிகளை மீறவோ கூடாது. அந்த காலகட்டத்தினுடைய நெருக்கடியில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனால் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் விதிகள் அப்படின்னு இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த விதிகளை பின்பற்றுவது தான் உங்களுக்கு நல்லது. அதேபோல் செவ்வாய் பயிற்சியை தவிர ஏனைய கிரகங்களினுடைய பயிற்சிகளானது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்பையும் கொடுக்கலாம். மேலுமே எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கவனமுடன் கையாளுவது நல்லது. அதே போல் எல்லா காரியங்களிலும் அனுகூலத்தை நீங்கள் தருவர். முக்கிய நபர்களினுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கையானது ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து வெற்றியும் பெறுவீர்கள்.
அரசாங்க ரீதியிலான விஷயங்களானது நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். தொழில் வியாபாரங்கள் விறுவிறுப்படையும். அதே போல் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இருந்த மந்த நிலைகளானது உங்களுக்கு மாறுங்க. வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளினுடைய சொல்படி நடப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதேபோல் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பும் உங்களுக்கு இருக்கும். கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து வரும். வாழ்க்கை துணையுடன் எதையுமே பேசி தீர ஆலோசிப்பது மிகவும் நல்லது. பிள்ளைகள் அன்பு செலுத்துவார்கள், ஆனால் அவர்களுக்காக செலவுகளும் செய்ய நேரிடும். அதேபோல் பெற்றோருடைய வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகளானது, அதாவது கசப்புணர்வுகள் மாறும். இந்த பெண்களுக்குன்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகளும் உங்களுக்கு ஏற்படும். கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரங்களானது எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மனதில் சந்தோஷங்களும் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளித்து நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். அதேபோல் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக அதேபோல் இழுபறியான காரியங்கள் கூட சாதகமாகவே நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலையுமே செய்து முடிப்பீர். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகளானது கிடைக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரும். அதேபோல் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உண்டாகும். பெரியோர்கள் மூலமாக காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும். திறமைகளும் வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாகவே பார்த்தீங்கன்னா நடக்கும். மனதில் தைரியங்களும் உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்புகளும் காணப்படும். மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா தீரும். ஆனால் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனங்கள் தேவை. குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களானது சரிவர நடக்காமல் தடை தாமதங்கள் என்றே உங்களுக்கு ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றி எடுத்த முடிவுகளானது மன திருப்தியை கொடுக்கும். அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு டென்ஷன்கள் உங்களுக்கு இப்பொழுது குறையும். உடல் ஆரோக்கியங்களானது ஏற்படும். விரும்பியபடி காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். நீண்ட தூர தகவல் நல்ல ஒரு தகவலாக இருக்க போகிறது. தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்களே காணப்படும். அதேபோல் லாபங்கள் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுத்துவதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணிகளில் கவனங்கள் உங்களுக்கு தேவை. அதேபோல் சக ஊழியர்களினுடைய ஆதரவுகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். நீண்ட நாள் கனவு நல்லபடியாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடங்கிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாகவே உங்களுக்கு முடியுங்க. எதிரிகள் அடங்கி போவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமான சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளானது இப்பொழுது கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும். பெண்களுடைய வகையில் நற்பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதனால அவருடன் அனுசரணையாகவே நடந்து கொள்ள முயற்சி செய்யவும். அதேபோல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக பண வரவுகளும் பொருள் வரவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது இப்பொழுது நீங்குங்க. பழைய சொத்தை விற்றுவிட்டு இப்பொழுது புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதேபோல் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதேபோல் இளைய சகோதரர்களுடைய வகையில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது. அவர்களுடன் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ளவும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கே உங்களுக்கு காணப்படும். விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சுய தொழிலில் ஈடுபட்டு இருப்பவருக்கு பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழியும் பிறக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய காலகட்டங்களாகவும் இது காணப்படும். அதேபோல குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்கள் தேவை.
சிலருக்கு பதவி உயர்வுகளானது இப்பொழுது ஏற்படலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.